மாலை வணக்கம். இன்னைக்கு நேத்து ஒரு இந்த ரம்ஜான்ல மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இது நம்ம இருக்கும் போதே இந்த ரம்ஜான் அப்பவே வாங்கி என்னென்ன எங்கெல்லாம் எப்படிலாம் விற்கிதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம ஒரு இடத்துல வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே நீ தரேன் இப்போ ஒரு இடத்துல வாங்கியிருக்கோம். நேற்று ஒரு இஃப்தார் பாக்ஸ் ஓப்பன் பண்ணது பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இன்னைக்கு பசங்க 2 பேரும் ஆசைப்பட்டாங்க. ப்ளஸ் நமக்குமே இது மாதிரி வாங்கணும்னு இருந்துச்சு. அந்த மாதிரி பாக்ஸ் தான் இப்போ வாங்கியிருக்கோம். இதோட ரேட் இந்த பாக்ஸை காமிக்கிறேன். இதோட ரேட் என்னன்ட்டு கடைசியாக சொல்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தாக்கா அது என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிற ரேட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் கூட நிறைய நம்ம கொடுத்துருக்காங்க. ஹேமந்த் ஒன்றுனா எடுத்துக்கோங்க. ஹேமந்த் காமிப்பா கட்டு நல்லா காமிக்கணும். இது பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் வாட்டர் பாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் ஒரு ஜூஸ், இது 2 பிளேட்டு இதுவும் எடுத்துருக்கோம். இப்படி அடுத்து நம்மளோட ஃபேமஸான கடையில் வாங்கியிருக்கோம். நம்ம இதுக்கோசமே அந்த அவ்வளோ தூரம் போகணும். அது என்ன கடைன்னு பார்த்தா நாளத்திக்காங்க எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிக்கு தான் போயிருந்தோம். அங்கே தான் போயிட்டு நம்ம இந்த இஃப்தார் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஹேமந்த் தான் காமிப்பேன். ஹேமந்த் ரொம்ப ஆர்வமா இருக்கான். இது ஒண்ணு என்னது? இது காட்டு எல்லாத்தையும் காமிக்கணும் ஒழுங்கா. இது பேரிச்சம்பழம். இதில் ஸ்பூன்லாம் கொடுத்துருக்காங்க. பேரிச்சம்பழம், சமோசாஸ், இது ஒரு நிமிஷம் நல்ல மொறு மொறுன்னு இது சிக்கன் சமோசாவாக இருக்கும். இதில் 4 சமோசா கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பைனாப்பிள், இது வாட்டர் மெலன், அப்புறம் பப்பாயா, கிரேப்பு, இது நோம்பு கஞ்சி, இது கத்திரிக்காய், இது பிரெட் அல்வா, இது வெங்காயம், தயிர் பச்சடி, என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது பிரெட் அல்வா, இது தயிர் பச்சடி, இது கத்திரிக்காய், பேரிச்சம்பழம் 4 கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட்ஸு, சமோசா 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி. இதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சாஸ், ஓகே சரி. இப்போ இது இதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் நிறைய பேர் கேட்குறது என்னன்னாக்கா, நீங்கள் பசங்களை சாப்பிட்ட வீட்டில் நீங்களே தான் சாப்பிட்றீங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்லிடுறேன். ஏன்னா இது என்னுடைய சேனல். நானாக பசங்களை காமிக்கிறேன். பசங்க ஒரு சிலது சாப்பிடுவாங்க, ஒரு சிலது சாப்பிட மாட்டாங்க. இது நம்ம தான் கரெக்டாக ரிவ்யூ பண்ணணும். எனக்கு எப்படி நேச்சுரலாக நான் எப்படி சாப்பிட்றேனோ அப்படி தான் சாப்பிட்டு காமிக்க முடியும். நான் தான் முதல்ல சாப்பிட்டு வீடியோ எடுத்துக்க முடியும். சாப்பிட்டுட்டு மீதி பசங்க எல்லாமே பசங்க தான் சாப்பிடுவாங்க. பசங்க எங்கே சாப்பிட்றாங்க, எல்லாம் நீங்களே தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு அப்படி கிடையாது. பசங்க தான் நிறைய சாப்பிடுவாங்க. நான் அந்த நேரம் ரிவ்யூ பண்ணுறது தான், மற்றபடி சாப்பிட முடியாது.
அதனால் என்னுடைய சேனலில் முதல்ல நான் தான் காமிக்க முடியும். அதை தெளிவாக சொல்லிடுறேன். யாருமே வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இது என்னுடைய சேனல். அடுத்து சமோசா வந்து நல்லா ஒரு இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும்தான் நேத்தி ஒன்று சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவும் அந்த கலந்து தான் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு வந்து அதிகமாக இல்லாமல் ரொம்ப அப்பா இது எல்லாம் சாப்பிட்டோம்னு அப்படி இல்லாமல் எல்லாமே வந்து ரொம்ப சட்டலாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. திருப்பி சாப்பிடும் போல இருந்துச்சு. இந்த நோம்புலாம் காலையிலேருந்து இருந்துட்டு விரதம் இப்போ இந்த டைமில் வந்து நல்லா நோம்பு இருக்கும்போது இது இவ்வளோ இதுவாக இருந்துச்சு, காரமாக இது ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னு சொல்லாமல் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்குமே வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கும்லாம் தெரியாது, இங்கே வந்து ஓப்பன் பண்ணதான். இப்போ வந்து நம்ம பேரிச்ச பழம் சாப்பிட்டாச்சா, இதில் என்ன வச்சுருக்காங்க, இதில் வந்து 3 65 வச்சுருக்காங்க. அடுத்து வந்து கத்திரிக்காய் வைக்கலாம். ஏமா கத்திரிக்காய் கொஞ்சமா எப்படி இருந்தாங்கன்னா மசாலாவா அது பிரெட் அல்வா எப்படி இருக்குப்பா? பிரியாணி இது கண்டிப்பா சிக்கன் பிரியாணியா தான் இருக்கும். இதுல ஒரு முட்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. எலும்பு எடுத்தா தனியா வந்துச்சு, சதையில இருந்து எலும்பு தனியாவே வந்துச்சு. இப்படி இருக்கு. ஏமா அதுல நீ எவ்வளவு நேரத்தாலும் எடுக்க முடியாது. எப்படி இருக்கு சொல்லவே இல்லை. மாத்தி இருக்காங்க. சூப்பரா இருக்கு. இதுல 3 பழம் கொடுத்துருக்காங்க. பூசணி, பப்பாளி பழம், திராட்சை. ஊசி குத்துவாங்க. ஏன்னா நேத்தா ஊசி போட்டு வந்துடும் சளிக்கு. அதனால பழத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. நேற்று ஒரு நோம்பு கஞ்சி குடிச்சிருந்தோம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது இன்னொரு இடத்துல நோம்பு கஞ்சி குடிச்சிருந்தோம். ரொம்ப இஞ்சி பூண்டு ஓவராக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே கொண்டு வந்து வர்ற மாதிரி ஆயிடுச்சு. வாமிட்டிங்க எடுத்தாச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நேற்று குடிச்சது அந்த மாதிரி இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது. இதில் காரம் நிறைய இருக்கு. குடிச்சதுன்னா வந்து காரம் ரொம்ப நேருது. ஓகே தான். அதனால வாய்க்கு வந்து போதும் போதுன்ற மாதிரியே இருக்குது. டேஸ்ட் அது இந்த ஒரு மசாலா நிறைய இருக்குல்ல. இது மசாலா இல்லடா, இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜீரணம் ஆகிறதுக்கு சாப்பிட்றது. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜீரணம் ஆகுது. இனிப்பா இந்த சீரகம் சோம்புல இனிப்பா கொடுப்பாங்க அது. ஸோ அடுத்த சமோசா சாப்பிட்டு பார்க்கலாம். சமோசா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப காரம் இல்லாம அந்த மசாலா வந்து ஓரம் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும். கறி சமோசா நேற்று வந்து சாப்பிடும்போது சமோசால வந்து அங்கே கறி பீஸ் தெரியுது.
நல்லா இருந்துச்சு. இது வந்து நல்லா அப்படியே அரைச்சிக்கிறாங்க. நமக்கு இல்லை எப்படி இருக்கு முகேஷ்? சொல்லவே இல்லை எதுவுமே. நேற்று சாப்பிட்டு சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கு, பிரியாணி நல்லா இருக்கு. பிரியாணி சூப்பர். பிரியாணி கத்திரிக்காய் ரைத்தா சூப்பரா இருக்கு. இன்னொன்று எனக்கு வந்து இப்போ மைல்டா இருந்தா பிடிச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு அங்கங்க மசாலா கொத்து கொத்தா இருந்தா ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கு. நேற்று சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப மசாலா சரி வச்சுருவாங்க. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர். அது இது இருக்கு ரெட் அல்வா சூப்பரா இருக்கு. கோவாலாம் போட்டு அருமையா இருக்கு. ஏமா பிரியாணி எப்படி இருக்கு? வச்சுட்டா சாப்பிட்டியா? எனக்கு பிடிக்கல. அப்புறம் வேற என்ன உனக்கு பிடிக்கல? நோம்பு கொஞ்சம் பிடிக்கல. குச்சியா பாக்கலையா? நோம்பு கொஞ்சம் குச்சி பாக்கலையா? கத்திரிக்காய் பிடிக்கலையா? தயிர் பச்சடி பிடிச்சிருக்கா? தயிர் பச்சடி நிறைய சாப்பிட்டாதுன்னா சிக்கன் 65 சமோசா அப்படி சாப்பிட்டு பாரு. சமோசா எங்க சாப்பிட்டேன் இருக்கா அவருக்கு. உனக்கு எப்படி முக்கியம் எல்லாம் பிடிச்சிருக்கா? சூப்பர் சூப்பர். நம்மளோட வந்து ரம்ஜான் அப்ப கிடைக்கிற இஃப்தார் பாக்ஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டா எனக்கு வந்து நேற்று சாப்பிட்டதா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது வந்து இது இப்படி இருக்காது அப்படி இருக்குன்னு சொல்லாம ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த பாக்ஸோட ரேட் வந்து இப்ப நான் சொல்றேன். இது வந்து எஸ்எஸ் நம்ம பெரம்பூர்ல இருக்கு இல்லையா, எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி அங்கதான் வாங்கினேன். எல்லாமே நல்லா இருக்கு. இதுலயே வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க எல்லாமே. இதை பார்த்து வாங்கிக்கலாம். வாட்டர் பாட்டில், ஒரு ஜூஸ், 4 சமோசா, 65, 4 பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க. அப்புறம் நோம்பு கஞ்சி, ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, பிரியாணி, ரெட் அல்வா, கத்திரிக்காய் ரைத்தா. இது எல்லாமே இதுலயே நமக்கு அடங்கி இருக்கிறத காமிக்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 430 rupees. இது ஸோ ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். நல்லா இருக்கு. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. பாய்.